ஓங்கார கணபதி சரணமையா. காலத்து வடிவான மானிட சட்டை எதற்கு பிறப்பொன்று கொடுத்தாயோர் மானிட சட்டை. காலத்து வடிவான மானிட சட்டை எதற்கு பிறப்பொன்று கொடுத்தாய் மானிட சட்டை. தீபத்தை சுமைக்கின்ற திரியாக்கே என்னை திரிய வைத்தாய் அதற்கு நீ சாட்சியே. ஆதிமூலனே வேதநாயக யானை முகனே வருவாயே. கரசீலனே வேதநாயக விக்னேஸ்வரனே வருவாயே. ஓரளத்து மனதிரத்தால் உலகை ஆளுகின்ற ஓங்கார கணபதியே சரணமையா. உப்பு கடலுக்குள்ளே பிறந்தாலும் அந்த உப்பை சேராத நீர் போலே. உப்பு கடலுக்குள்ளே பிறந்தாலும் அந்த உப்பை சேராத நீர் போலே. அப்படி உனை காணும் ஆசையிலே எந்த அகிலத்தின் ஆசையெல்லாம் மறந்தேனே. காட்டுமலையெல்லாம் தேடி எழுந்திய கால்களும் ஓய்ந்து போனதையா. கணபதி நீ வரவில்லை உங்கள் ஊழில் நோக்கிறதையா. ஓரளத்தில் மனதிறந்தார் உலகை ஆளுகின்ற ஓங்கார கணபதி சரணமையா சரணமையா சரணமையா. கற்பூர நாயகியே கனகவல்லி கற்பூர நாயகியே கனகவல்லி ஆடி முகமாயே மாரியம்மா. கோவில் கொண்ட சிவகாமி அம்மா கோவிலிருந்து வழி தெய்வயானையம்மா. கற்பூர நாயகி கனகவல்லி ஆடி முகமாயி மாரியம்மா. நெற்றியில் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா. நெற்றியில் திருநாமம் மலர வேண்டும். நெற்றியில் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா. நெற்றியில் திருநாமம் வழிய வேண்டும். கற்றதெல்லாம் மென்மேலோ தெரிய வேண்டும். இங்கே கவிதையிலே உல்லாமம் வாழ வேண்டும் அம்மா. கற்பூர நாயகி கனகவல்லி ஆடி முகமாயி மாரியம்மா. காற்றாகி கடலாகி கடலாகினார் கயிறாகி உயிராகி உடலாகினார். காற்றாகி கயிறாகி கடலாகினார் கயிறாகி உயிராகி உடலாகினார். நேற்றாகி உயிராகி நாளாகினார். நிலமாகி கயிறாகி உயிராகினார். தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினார். தொழுதாலும் அழுதாலும் விதியாகினார். போற்றாத
என்னை போர நாயகி கனகவல்லி ஆடி முகமாயி மாரியம்மா கோழி கொண்ட சிவகாமி அம்மா கோவிந்து வழி கைமையானயம்மா போர நாயகி கனகவல்லி ஆடி முகமாயி கருமாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா. மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களுக்கும் என்ன உங்களுக்கு வேற மாதிரி சவுண்டு கேக்கு? உங்களுக்கு முன்னாடி என்னமோ வச்சிருக்காங்க, அதனாலதான் சவுண்ட் கம்மியா இருக்கு. அப்படியா? முன்னாடி இடத்தையே வச்சிருக்காங்களாம். அருமை தாய்மார்களுக்கும் என்ன ஆத்தாமர்கள்லாம் அங்கிட்டு கொஞ்சம் இங்க கொஞ்சம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப கால் வலியா, அதனால எல்லாம் கீழே உட்கார முடியாம கொஞ்சம் உயரத்துல உட்கார்ந்துருக்காங்களா? ஆமா. அதானே அருமை தாய்மார்களுக்கும் சரி எப்படி உட்கார்ந்துருக்காங்க பத்தியா தாய்மார்கள்லாம்? ஆமா. சும்மா சிரிச்ச முகம் சீதேவியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க உட்கார்ந்துட்டாலும் நமக்கு நல்லா தெரியல, பக்கத்துல உட்கார்ந்துருந்தா நல்லா தெரியும். அதுக்குதான் பக்கத்துல கூப்பிடுதேன். நீ அதையும் வேண்டாங்க. வேண்டான்னு சொல்லல, பாவம் இத்தனை நாள் 3 நாளா 4 நாளா குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. காலை நீட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயா உட்கார்ந்துருக்கட்டுமே. அப்படியா? நேத்து ஒரு ஊருக்கு போனோமே. ஆமா. அங்க எப்படி இருந்தாங்க? தொங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னத்த முகரை எதுக்கு? ஏன்னா தூக்கம் வருமா? என்ன எப்ப பார்த்தாலும் இந்த வில்லு பாட்டுக்காரங்களை கொண்டு வந்துருந்தாங்களே. ஆமா, ஒரு ஆடல் பாடல். இது என்ன வில்லு பாட்டு அப்படின்னு நேத்து முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு அந்த ஊர்ல இருந்தாங்க. ஆமா. நம்ம ஊர்ல அப்படி இல்ல. அதெல்லாம் அப்படியே போட்டு எல்லாத்தையும் சிரிக்க வச்சிருக்கோம். அருமை தாய்மார்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் சரி நாளைய பாரதத்தின் நம்பிக்கை தூண்களாக விளங்கக்கூடிய பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கும் நாளைய நம்பிக்கை தூண்கள் சிப்பா போடுறா ஓட்டியா? அத கரெக்டா வச்சுக்கோ, வண்டு 2 பேர் போகுது. அருமையாக அமர்ந்திருக்கக்கூடிய ஏனைய தாய்மார்களுக்கும் ஆமா பெரியோர்களுக்கும் சரி இந்த திருவிழாவை இனிதையை நடத்தி கொண்டு வருகின்ற சீரும் சிறப்புமாக இந்த திருவிழாவை நடத்துகின்ற தலைவர் கஜகஜன் சத்தம் போடக்கூடாது, மூச்சு கட்டாம இருக்கணும், இல்லைன்னா அங்க போயிருக்கணும். சத்தம் போட்ட எங்க சத்தம் வெளியே கேட்காது. அருமை பெருமையாக அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடி பெருமக்கள் அனைவர்களுக்கும் சீரும் சிறப்புமாக இந்த திருவிழாவை நடத்தி கொண்டு வருகின்ற ஆமா தலைவர், செயலாளர், பொருளாளர், கோவில் பூசாரி, ஊர் தர்மகர்த்தா அனைவர்களுக்கும் சரி மேடை அமைத்தவர்களுக்கும் வந்த உடனே அருவகி ருசியோடு அன்னமிட்டு ஆதரித்த பெரியோர்களுக்கும் மேடையை பத்தியா இவ்வளவு அகலமான விஸ்தாரமா போட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒரு ட்ரக்கரை கொண்டு நிப்பாட்டுவாங்க. சரி டக்கர் மேடை ரெடிமேடா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அவங்க வாட்டுக்கு போயிருவாங்க. ஆமா. அந்த மேடையில ஒரு வசதி இருக்கு தெரியுமா? என்ன வசதி? இங்க பாரு, இப்படி உட்கார்ந்து வில்லு பாட்டை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது லேசா மழை வந்துருச்சுன்னு அந்த டக்கரை கட்ட 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 உருட்டிட்டு கொண்டு போய் பந்தலுக்குள்ள வச்சு அடிக்கலாம். என்னத்த வில்லத்தாமா ஒன்னியவா இங்க பாரு, அங்க பந்தலுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க லேசா வேக்காடா இருந்தேன்னு வச்சுக்கோயே, அப்படி கட்ட 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 உருட்டிட்டு வந்து இப்படி நடு வீதியில வச்சு அடிக்கலாம். நம்ம வீதியில வச்சு அடிச்சுட்டு போறவங்கதான் இல்ல. அந்த மேடை அவ்வளவு வசதியான மேடைங்க. வசதி ஆமா, இந்த மேடையும் பரவாயில்ல, பெரிய வசதியான மேடை தான். இப்ப கோயிலுக்குள்ள போயிடலாம். ஆமா, மழை பெஞ்சா கோயிலுக்குள்ள போயிடலாம். உனக்கு கோயிலுக்குள்ளேயே போய் பழக்கம் ஒளி ஒலியினை சிறந்த முறையிலே அமைத்துக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆமா சூப்பர் ஒலிபெருக்கி நிலையத்தார் அவங்களுக்கு தாமா முதல்ல வணக்கம் சொல்றேன். என்ன பேரு? பாண்டிய ராஜா 7 சர்வீஸ் நிலையத்தார் அவர்களுக்கும் என்னன்னா அவங்கள
தான் முதல்ல வணக்கம் சொல்லணும். ஆமா. ஏன் என்ன காரணம் தெரியுமா? அவங்க சுருக்குனா நம்மளுக்கு சுருங்கிருது. ஆமா. அவங்க லேசா ஒலிய பெருக்குனா தான் நம்ம சத்தம். அவங்க கைய அங்க வச்சாதான் இங்க நல்லா கேக்கும். கைய வைக்க கூடாது, வச்சிட்டு எடுத்துடணும். ஓயாம கைய வச்சு அதுல திருக்கிட்டே இருந்தோம்னா கூடும் குறையும், கூடும் குறையும். நல்லா இருக்குல்ல? இது மாதிரி இருக்கட்டும். ஆகையினாலே சரி, சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வில்லி சீர்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தங்கள் பாதத்தில் சமர்ப்பித்துக் கொண்டு இந்த மேடையில் நம்மளுக்கு பாட வாய்ப்பளித்த கதை என்ன கதை? என்ன கதை? அம்மா கதையத்தான் படிச்சிட வேண்டியதான். வாங்கய்யா, கதை கதை அம்மா கதை படிக்கணும். அம்மா கதை படிச்சுக்கிடுவோம். பொண்ணு நிலப்பசாமி வந்து சரியா? அம்மனுடைய கதையை பாட வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் வெளியூர்கள். அம்மனுடைய கதையிலே சொல் குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், சாரீர குற்றம், சரீர குற்றம். எக்குற்றம் இருப்பினும் சரீரத்துல குற்றம் குறை இருக்காதா? எங்க இருக்கு? ஒண்ணு போல அதெல்லாம் கிடையாது. ஒண்ணு கூடுது, ஒண்ணு குறையுது. ஒண்ணு 50 தான் இருக்கு, ஒண்ணு 45 தான் இருக்கு. என்ன தினமும் வேலை, ஓயாத வேலை. ஓயாத வேலையா? என்னம்மா வேலை பாக்குங்க? ஓயாத வேலை விடிய முடிச்சுட்டு அடிக்க முடியல, ரவு போல முடிச்சுக்கிட்டு கிடக்குங்க. அதனால குற்றங்குறிகள் இருந்துட்ட போதிலும் தாங்கள் பெற்றெடுத்த ஒரு குழந்தை ஒரு தவறு செய்தால் எவ்வாறு நல்லா தூக்கி போட்டு மிதிப்பீங்களோ? தூக்கி போட்டு மிதிக்கவா? யாரு சேட்டை பண்ண பிள்ளைல? சேட்டை பண்ணா தட்டி கொடுத்து செல்லமா தட்டி கொடுத்தா அதெல்லாம் பண்ணாத. தட்டி கொடுத்தா அடங்காது, அடங்காது. 2 வச்சா தான் சரியாகும். அப்படியா? அப்படி 2 3 வைக்கணும்னா அந்த பின்னால ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கோம். கூட்டு வந்திருக்கோம். அந்த ஆளை வேணா தூக்கி போட்டு நல்லா 4 மிதி மிதிச்சு விடுங்க. பாவம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. கேட்டுக்கொண்டு கதைக்கு வருகின்றோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஆத்தாளே எந்த நபிராமவல்லி அண்டமெல்லாம் பூத்தாளே, அப்படி மாதுளம்பூ மேனி நிறத்தாளே புவி அடங்கை காத்தாளே, அங்கு புசாங்கும் கரும்பு வெல்லும் செத்து உடுக்கையும் சேர்த்தாளே, இந்த முக்கண்டு யான காளி அம்மையை மாறி அம்மையை தொழுவோர்க்கு எக்காலமும் தீங்கில்லையே. என்று சொல்லியே பாட தெய்வமே
ஆமா. யானை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடு நம்முடைய தமிழ்நாடு. ஆமா. என்ன ஆமா? எல்லாத்துக்கும் ஆமா தானே? எல்லா வளமும் நம்ம நாட்டுல தாமா இருக்கு. என்ன என்ன வளம் இருக்குது? என்ன வளம்? நீர் வளம், சரி. நில வளம், செல்வ வளம், சரி. குடி வளம், அது நிறைய இருக்கு. எங்க இருக்கு? நிறைய. முக்குக்கு இருக்கு. இந்த முக்குக்கு கடை திறந்து வச்சிருக்காங்க. அந்த குடியை பத்தி சொல்றியா? வேற எந்த குடிமா? அது கிடக்கு, அது ஒரு பக்கம். அதுதான் திறந்து வச்சு அடிக்காங்களே. என்னத்தை அடிக்காங்க? திறந்து வச்சு சரக்கு அடிக்காங்க. நான் அதை சொல்ல வரல. குடிமக்கள் இந்த உட்கார்ந்துருக்காங்க பாரு. மக்கள் வளம், நீர் வளம். ஆமா, சரி. நீர் வளம், நில வளம், செல்வ வளம், குடிவளம் ஒருங்கி அமையப்பட்ட நாடு நம்ம நாடுமா. ஆமா. வானளாவிய மரங்கள், வற்றாத நீர் அருவிகள். ஆமா. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அங்க என்ன வேணும்னா தண்ணி வேணும். கண்டிப்பா வேணும். தண்ணி, குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன இருக்கு? இப்படி சிறந்த நாடாக இருக்கின்ற நாகலோகப்பட்டினத்தை நாகராஜன் நாககன்னி பெண்ணாளை திருமணம் செய்து கணவனும் நல்ல மனைவியுமாக, புருஷனும் நல்ல பொண்டாட்டியுமாக, பொண்டாட்டியும் நல்ல புருஷனுமாக. புருஷன் பொண்டாட்டி வேற, ஒரு பொண்டாட்டி புருஷன் வேற இருக்காங்களா? அப்படியா? அது உங்களுக்கு தெரியாதா? குடும்பத்துல இல்லம்மா. நீ இப்படி ஊர்காடு அலைஞ்சிட்டு இருந்தா எப்படி என்ன குடும்பத்துல இருக்க? 5-6 வருஷம் ஆச்சு குடும்பத்துல கிடையாது, அதனால எனக்கு தெரியாது. சொல்லுங்க. புருஷன் பொண்டாட்டினா புருஷன் மேல பொண்டாட்டிக்கு இது என்ன பேச்சுமா? பழக்க வழக்கங்கள். புருஷன் கேட்டு பொண்டாட்டி நடக்கிறவன்னா புருஷனும் பொண்டாட்டியும். பொண்டாட்டி சொல்ல கேட்டு புருஷன் நடந்தா அதுக்கு பேரு பொண்டாட்டியும் புருஷனும். பொண்டாட்டி புருஷன். அத அப்படி சொல்லு. பொண்டாட்டி சொல்லு மேல புருஷன் சொல்லி கீழே எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீடு தான் உருப்படும். நல்லா சொல்லி கொடுங்க. மனைவி சொல்லே மந்திரம். இப்படியே சொல்லி கொடுங்க எல்லாத்துக்கும். பொண்டாட்டி சொல்றத பொண்டாட்டி சொன்னா புருஷன் ஆமான்னு கேட்கணும். ஆமா சாமி போடணும். ஆமா சாமி போடணும். அப்படி போட்டா தான் அந்த குடும்பம் உருப்படியா இருக்கும். நீ என்ன கேட்க நாங்க என்ன கேட்கன்னா அப்படி ரோட்ல அவன் பாட்டுக்கு அலைய வேண்டியதான். இவன் பாட்டுக்கு வீட்டுல இருப்பா ராசாத்தி கணக்கா. ஆமா, எங்களுக்கு என்ன? எங்க போனாலும் சரி, நீ எப்படி போனாலும் எங்களுக்கு வந்து பாடுற பாட்டு இல்ல. எங்க சுத்தி இங்க தானே வரணும் கஞ்சிக்கு. யார் ஊத்துவா கஞ்சி அப்படின்னு ராசாத்தி கணக்கா நாங்க இருப்போம். இப்படி ரோட்ல அது பாட்டுக்கு அலைய வேண்டியதான். ஆகையினாலே என்ன செய்யணும்? பொண்டாட்டி சொல்ல புருஷன் கேட்கணும். மனைவி சொல்லே மந்திரம். கணவன் அப்படின்னு பேர் எதுக்கு வந்தது சார்? கண் பிளஸ் அவன் கணவன். பொண்டாட்டியே கண்ணு மாதிரி பார்த்திருக்கணும். பொண்டாட்டி என்ன செய்யணும்? உள்ளங்கையில வச்சு தாங்கணும். ஏம்மா பொம்பளை உள்ளங்கையில வச்சு தாங்க முடியுமா? பொம்பளைய தாங்க சொல்லலம்மா, மனசுல நினைச்சிருக்கணும். அப்படி நம்ம பொண்டாட்டி இருக்கா, நான் உள்ளங்கையில வச்சு தாங்கன்னா 50 கிலோ வெயிட் இருக்கிறவங்கள உள்ளங்கையில அதெல்லாம் தாங்க முடியாது. மனசுக்குள்ள அப்படி நினைச்சிருக்கணுமா? பொண்டாட்டி மேல அவளை பாசமா இருக்கணும்னு சொல்ல வர்றேன். ஆகையினாலே நீங்க சொன்ன மாதிரி அந்த நாகராஜனும் நாககன்னியும் ஒருத்தர் சொல் ஒருத்தர் கேட்டு வாழ்ந்து வருகிறார்கள். எப்படி? மன்னவனோ மகிழ்ச்சியோடு ஆண்டு வர பாலால் குறைவில்லை, வாக்கியத்தால் தாழ்வு இல்லை. ஆமா. சொத்தால குறை இல்லை, சுகத்தாலே தாழ்வும் இல்லை, சுகத்தாலே தாழ்வு இல்லை. ஆமா. மாடு
மனைகள் கூட கோபுரங்கள் மாடி வீடு கீடி வீடு சின்ன வீடு பெரிய வீடு மாடி வீடு இப்ப சின்ன வீடு வேற இருக்கா ஏம்மா சின்ன வீடு இல்லைன்னா வாழ்க்கையில என்னமா ரசனை இருக்கு அது நல்ல வேலைதான் சின்ன வீடு இல்லைன்னா பொழப்பே சரி இருக்காது அது சரி என்ன இப்படி சொல்லுவீங்க என்ன சின்ன வீடுனா வேற எந்த சின்ன வீடு நினைச்சீங்களா எந்த சின்ன வீடு சொல்றீங்களோ அங்க ஒரு மாடி வீடு இருக்கு ஆமா இங்க ஒரு சின்ன வீடு இருக்குல்ல அது பக்கத்துல இருக்கிற குடிசை வீடு அத சொல்லுங்க ஊரில் இருந்தா 4 வீடு இருக்கும்ல அதான் மாடி வீடு கீடி வீடு சின்ன வீடு பெரிய வீடு லயன் வீடு இத்தனை வீடு இருக்கு சரி ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது பால் மாடல் நிறைய இருக்கு ஆமா பால் குடிக்க குழந்தை இல்ல அதான பெரிய குறையா இருக்கு எல்லா வசதி வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு ஆனா குடிக்க பால் குடிக்க குழந்தை இல்ல குழந்தை இல்லையே என்று நாககன்னி மங்கையானவள் புலம்பி தவிக்கின்றாள் எப்படி அந்த முத்தகத்திலே வைத்து மரம் முருங்க மரம் மலடாச்சி வாசலிலே வைத்த மரம் வாழை மரம் மலடாச்சி அந்த எல்லையிலே வைத்த மரம் ஏலக்காய் மரம் ஏலக்காயாமல் இனத்தோடு சேரலையே எல்லையிலே வைத்த மரம் குலை வாழை காய்க்கு மரம் குலை வாழை காயாமல் குலத்தோடு சேரலையே சொல்லி நாகக்கண்ணி ஏங்கிதான் அழுதாய் முத்து போல கண்ணி முகமில்லா சோர விட்டா ஓடு அவளும் போலே கண்ணீரை பக்கமெல்லாம் சோர விட்டா பார்த்தாரே அந்த நேரம் பாங்குடைய நாகக்கண்ணி நான் என்ன பாவம் செய்தேனோ எனக்கு பிறப்பில் குழந்தை இல்லை அம்மா செய்தேனோ குழந்தை இல்லையே என்று நாகக்கண்ணி புலம்புகின்றார் ஆமா நான் என்ன பாவம் செய்தேனோ அதான ஒரு பாவம் செய்யவில்லையே செய்யலையா பாவமே செய்யலையா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு பாவம் செய்யல அதானே எம்மா இல்ல பாவம் செய்யாதவங்களுக்கு குழந்தை கிடையாது பாவம் செஞ்சவங்களுக்கு தான் குழந்தை கிடைக்கும் பாவம் செய்யணும் ஆமா என்ன அப்படியா இன்னுமே செய்ய போறான் பாவம் அதானே இதுவரைக்கும் செஞ்சதுக்கான வயசு போற சின்ன பாரு ஏற்கனவே ஒரு பாவம் செஞ்சா குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன பாவம் செஞ்சா குழந்தை பிறக்காது தெரியுமா என்ன பாவம் கூலியை குறைக்க கூடாது சரி சம்பளத்தை குறைக்க கூடாது சம்பளத்தை குறையா கொடுத்தோம்னா குழந்தை இருக்காது நீங்க அப்படி சம்பளத்தை அப்ப கூட்டி கொடுக்கணுமா என்னத்தையா என்னத்தடா கூட்டி கொடுக்க சம்பளத்தை கூட கொடுக்கணும்னு சொல்றமா அட பாவி அதான தொழிலையே மாத்திருவோம் பொழுது கொஞ்ச நாள் போனா எங்க போனாலும் கூட்டி கொடுங்க கொஞ்சம் கூட்டி கொடுங்க சம்பளத்தை கூட கொடுங்கன்னு கேக்குறாங்க சம்பளத்தை கூட்டி கொடுக்கவா அப்படி சொல்ல வேண்டியதான தொலைஞ்சி ஆகையினாலே குழந்தை இல்லாத நாகக்கண்ணி புலம்பி தவிக்கின்றார் எப்படி கூலியாதை குறைத்தேனோ மறைக்கால் அளந்தேனா உச்சையின்றி வந்தவரை என்னவரே சொன்னாயனா பூஜிருந்த செடிகளை காய்பிழுங்கி
கண்டிப்பா பிச்சை போட்டே ஆகணும்மா. அப்படியா? ஆமா. திருவோட்டுக்கு பிச்சை இல்லைன்னு சொல்லவே கூடாது. சரி. திருவோடோட யாராவது பிச்சைக்காரன் வந்தால் நீ பிச்சை போடுவியா? திருவோடோட வந்தா தானே அவன் ஆண்டி மாதிரி வேற மாதிரி வருவான். வேற மாதிரி அங்க வரும்போது இங்க கதவு இழுத்து பிடிச்சி அடுத்து விட்டு ஒரு ஆளுக்கு 1-10 பைசா போட்டுறாத. நான் போட மாட்டேன். இங்க பாரு, நான் திருவோட்டுக்கு மட்டும் பிச்சை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்படியா? ஆமா. அதுவும் கண்ணு தெரியாதவ நான் பார்த்து தான் போடுவேன். அப்பதான் எடுக்க. ஆமா. 10 ரூபாய் போட்டுட்டு 10 ரூபாய் எடுத்துக்கிடுவேன். ரொம்ப லட்சணா. அதுக்கு கூட வழி இல்லாம இருக்க போல இருக்கு. அதெல்லாம் வழி இருக்கு. எதுக்கு விடணும் 10 ரூபாய? அவனுக்கு என்ன கண்ணா தெரியும்? அவனை விட பிச்சைக்காரன் நீங்க. அவனை விட நான் பிச்சைக்காரியா இருந்தாலும் இருந்துட்டு போற 10 ரூபாயை விடக்கூடாது அப்படின்னு 1 ரூபாயை போட்டு 10 ரூபாய் எடுத்துக்கிறது. அப்படித்தான் இப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தனா ஒருத்தன் கண்ணை மூடிக்கிட்டே வந்தான் பிச்சை கேட்க. அவன் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருக்கான். 10 ரூபாய் போட்டு 10 ரூபாய் எடுக்க போற கையை பிடிச்சுக்கிட்டான். இப்படித்தான் எல்லா திருவோட்டையும் நீ எடுத்திருக்க. போடுமா நீ எல்லாம் ஒரு மனுஷியாமா சொல்லிருக்காங்கல்ல, பல நாட்கள்ல ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு. ஆகையினாலே அங்கிருக்கின்ற நாககன்னி மங்கையானவள் சரி புலம்பி அவிக அழுகின்றார். என்ன எந்திரத்தி பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானார். 7 பிள்ளைக்கு தாய் ஆயிட்டாங்க. நான் இதுவரைக்கும் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நம்ம எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பாப்பம்மா 5 பாப்பம்மாள். அதான் பாப்பம்மான்னு கேட்டேன். பேர் பாப்பம்மா. சரி 5 வருஷத்துல 6 பிள்ளைகள் இருக்கு. என்னடி அது 5 பிள்ளை 5 வருஷத்துல எப்படி 6 பிள்ளை? ஒரு வருஷம் டபுள் பிரைஸ்மா. கடைசியில 2 பிள்ளையா? ஆமா. அதானே எனக்கு என்ன கணக்கு தெரியாம போச்சு. 5 வருஷத்துல 6 பிள்ளை எப்படின்னு பார்த்தேன். கடைசியில 2 பிள்ளைய பெற்றிருக்கா. இப்படி எல்லாம் பெத்து எடுத்துக்கிட்டாலே இதாகலே. எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. அதானே குழந்தை இல்லை இல்லை என்று நாககன்னி மங்கையானவள் புலம்புகின்றாள். சரி எப்படி புலம்புகின்றாள்? அது நல்ல நாககனி அவள் அழுது மேக புலம்புகிறாள். அந்த நல்ல நாககன்னி நாககன்னி அழுது நல்ல புலம்புகிறாள். எது வேணும் என்று நம்முடனே புலம்புகின்றாள். மனிதன் பருவம் வேணும் என்று மங்கையாவள் புலம்புகிறாள். குழந்தை கண்டிப்பா வேணுமில்ல? ஆமா ஆமா. நாமளும் 2 பேரும் இறந்து கிடக்கின்ற நேரத்தில் ஈமக்கடன் செய்வதற்கு ஒரு குழந்தை வேணும். நமக்கு கருமம் செய்யறதுக்கு குழந்தை வேணும். பிள்ளைகள் இல்லைன்னா எல்லாரும் வந்து அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு கிடப்பாங்க. கிணத்து கரையோரம் கண்டி தூக்க போராட்டம், குளத்தாங்கரையோரம் கொடுந்தூக்க போராட்டம், ஆற்றம் கரையோரம் அங்கம் கரைக்குதுண்டாட்டம். குழந்தை கண்டிப்பா வேணும். அதுக்கு ஆள் வேணும். இங்க ஒருத்தர் இருக்காரு, ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா போதும். கொல்லி வச்சுட்டு போயிருவாரு. கோட்டர்கள்லாம் கொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதெல்லாம் வேண்டாம் தாயி, எனக்கு குழந்தை வேணும். ஏமா நாககன்னி என்ன குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு என்கிட்ட வந்து ஓயாம கேக்கி கடையில விக்கி. அந்த கடையில விக்கிற பொருள் அது. ஒரு 1/4 கிலோ குழந்தை கொடுங்க, ஆமா ஒரு 3/4 கிலோ குழந்தை கொடுங்க, ஒரு 1/2 கிலோ குழந்தை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்து உன் கையில கொடுக்க. அது சரி. குழந்தை நம்மளுக்கு பிறக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அப்படி 3ஆம் கடல் மோர்க்கடலா, 4ஆம் கடல் நல்ல தண்ணி, 5ஆம் கடல் அரபிக்கடல், 6ஆம் கடல் ஆழக்கடல், அப்படி 7 நல்ல கடலுக்கு அப்பா இருண்ட நல்ல நாடதிலே நாகபுற்றி உண்டு பண்ணி, நாகபுற்றி உண்டு பண்ணி அந்த நாககன்னி தவம் இருந்தார். நாகபுற்றி உண்டு பண்ணி, நாகபுற்றி உண்டு பண்ணி, ஆமம்மா நாககன்னி
இருக்கின்றாள் நாககன்னி. ஆமா. ஐயா பகவானை அவனை எல்லாம் படைத்தோனே, எனக்கு குழந்தை வரத்தை தர வேணும். ஆமா. ஐயா கோபாலா, மாயக்கண்ணா, எனக்கு குழந்தை வரத்தை தர வேணும் என்று நாககன்னி மங்கையானவள் சாந்தால் தரமெழுகி சந்தனத்தால் கோலமிட்டு இடத்தில் குத்து விளக்கேற்றி வைத்து விநாயகரை பிடித்து வைத்து தேங்காய் விள உடைத்து வைத்து அங்கே பகவானை நினைந்து தவம் இருக்கின்றாள் நாககன்னி. எத்தனை நாளே? 48 நாள் ஒரு மண்டலம் நாககன்னியானவள் தவம் இருக்கிறாள். சரி. பெண்கள் மட்டும்தான் 48 நாள் தவம் இருந்த உடனே 48 நாள் பகவான் ஓடோடி வருவார். ஆண்கள் எத்தனை வருஷம் தவம் இருக்குன்னு தெரியுமா? 12 வருஷம். 12 வருஷம் தவம் இருந்தா தான் பகவானை பார்க்க முடியும். ஆமா ஆமா. ஏன் அப்படி தெரியுமா? எதற்காக? பெண்கள் 48 நாள் தவம் இருந்தா போதும். என்ன காரணம்? எந்த விஷயத்தை, எந்த காரியத்தை, எந்த வேலையை எடுத்தாலும் கரெக்டா பார்க்கக்கூடியவங்க வந்து பெண்கள் தான். இப்ப பாருங்க, எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஆமா. காலேஜா ஃபர்ஸ்ட்ல வர்றாங்க. சரி. வேலையா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஆமா. சம்பளமே அவங்களுக்கு தான் கூட கொடுக்காங்க. சம்பளமே நாங்க தான் கொடுக்குறோம். சொன்ன மாதிரி ஐயா அதை மறந்துட்டேனே. நம்ம பொம்பளை பிள்ளைங்க 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க முன்னால கடந்து அடிக்கும். ஆமா, இவ பின்னால கடந்து அடிச்சிட்டு வேற பூரா பின்னால அடிக்கிறாங்க. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டாமா? அதுக்கு தான் என்ன, அதுக்கு ஒரு விஷயம் தான், ரொம்ப சின்ன விஷயம் தான். என்ன? இங்க பாருங்க, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கேளுங்க சார், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சிகரெட்டு பிடிக்க போக மாட்டோம். சரி. சரக்கு அடிக்க மாட்டோம். டீ குடிக்க போக மாட்டோம். எந்த வேலையை எங்களுக்கு கொடுத்தாங்களோ அதை கடைசி வரைக்கும் நிம்மதியா இருந்து பார்த்துட்டு நாங்க வாட்டுக்கு வீட்டுக்கு போவோம். அதனாலதான் நாங்க வந்து இப்படி வசத்துக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் அங்கிட்டு போயிட்டு வரும். போகும் பின்னாடி வந்துரும்ல, எப்படினாலும் போகும் வரும்ல. ஆகையினால கடமையை கண் போல இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். அதனாலதான் 48 நாள் தவம் இருந்த போது பகவான் அந்த நாககன்னிக்கு தவம் இருக்க வருகிறார். எப்படி தவம் இருக்கக்கூடிய அந்த நாககன்னிக்கு வரத்தை தர வேணும் என்று ஓடோடி வருகின்றார். எப்படி வருகின்றார்? அந்த நல்ல நாராயணன், அந்த நல்ல நாராயணன் அழகுடனே பார்த்தாரே பகவானும் பாங்குடனே எது செய்தார்? என்ன வரம் வேணும் அம்மா, என்ன வரம் வேணும் அம்மா, இதற்காக தவம் இருந்தாய்? என்ன வரம் வேணும் அம்மா, என்ன வரம் வேணும் அம்மா, தவம் இருந்தா கேட்ட வரம் நான் தருவேன், கேட்ட வரம் நான் தருவேன் திருவையுள்ள நாககன்னி என்று சொல்லி நாராயணன் எடுத்துரைக்கு வேளையிலே பார்த்தாளே நாககன்னி, பார்த்தாளே நாககன்னி பாங்குடனை எது செய்தார்? நாககன்னியானவள் இருக்கும் இடத்தை நோக்கி நாராயணன் வந்து என்ன வரம் வேணும் என்று கேட்கிறார். சரி அம்மா, உனக்கு என்ன வரம் வேணும்? ஐயா பகவானே. என்னம்மா? ஐயா நாராயணா, சொல்லுங்க. எனக்கு பிள்ளை வரம் வேணும். பிள்ளை வரமா? ஆமா. அப்படியா? அதானே, எல்லா செல்வாக்கும் உனக்கு இருக்கு. அதெல்லாம் எக்கச்சக்கம் இருக்கு. என்ன வரம் வேணும்? ரொம்ப அவசரமா கேட்கறவா, நான் தாரேன்னு சொல்லிட்டு. ஐயா எனக்கு பிள்ளை வர வேணும், பிள்ளை வேணும். ஆமா. ஒரு மாசத்துக்கு என் வீட்டுக்கு வா. உங்க வீட்டுக்கு வந்து என்ன செய்ய? ரொம்ப அவசரமா இருக்காரு. இல்ல, அவளுக்கு ஒரு கவலை தான். இப்படி பிள்ளை இல்லாம அலைதாளு, நம்மளாவது திருநார் போட்டு விடுவோம் அப்படின்னு அவர் நினைக்காரு. நானும் வில்லுப்பாட்டுக்கு வந்து உங்க கூட தான் அலைகிறேன். ஒரு இடத்துல திருநார் போட மாட்டேங்க. இல்ல போட்டா சரியா போகும். நாககன்னி மங்கையானவளுக்கு நாராயணன் குழந்தை வரத்தை எடுத்து கொடுக்கின்றார். கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய துளசி மாலையை கழட்டி 8 துளசி மணிகளை உதிர்த்தார். அந்த நாககன்னியிலேயே கொடுத்தார். எம்மா என்ன நாககன்னி, இதோ இருக்கிறதே 8 துளசி மணிகள். சரி, இந்த 8 துளசி மணிகளை உன்னுடைய இருப்பிடம் கொண்டு சென்று தீர்த்தமாடிமா துடுத்து நீட்டி காப்பணிந்து இந்த 8 துளசி மணிகளை நீ புசித்தால் உனக்கு குழந்தைகள் பிறக்கும். அப்படியா சுவாமி? ஆமாம்மா.
என்ன சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமா. அதான ஒரு குழந்தைக்கு தானே நீ தவம் இருந்த. ஒரு குழந்தைக்காகத்தான் தவம் இருந்தேன். இப்ப 8 பிள்ளை பிறக்குமா உனக்கு? சரி போயிட்டு வா. சரி என்று வரங்களை வாங்கிக் கொண்டு நாகலோக பட்டணத்திற்கு வருகின்றார். ஆமா. எப்படி வாசி பாடர்ந்த மாலை பாடர்ந்த மாலை நல்ல மலை கடந்து அவசரமாயி வரா வனமான மனம் கடந்து ஓடி வராளே அந்த நேரம் நாகக்கண்ணி ஆனவளோ நாகக்கண்ணி ஆனவளோ அங்க நடமுடனே ஏகி வரா நாகக்கண்ணியானவள் நாகலோக பட்டணத்திலே வந்து தீர்த்தமாடி மாத்துடத்தி திருநீற்றை காப்பணிந்து ஆமா பார்வதியாலையும் பகவானையும் நினைத்து அந்த 8 துளசி மணிகளை அப்படியே முழுங்கினான். சரி பார்வதியாலை அழைத்து பகவான் கூறுகின்றார், எப்படி உன்னுடைய 1008 சொரூபத்திலே 8 சொரூபமாக மாறி 8 முட்டைக்குள் புகுந்த போது முட்டைகள் 8மே வெடித்து ஆமா காளி அம்மையாக மாரி அம்மையாக எம்மையாக வடக்கு வா செல்லியாக இப்படி எல்லாம் நீ அம்மன்மார்களாக பிறக்க வேண்டும் அப்படின்னு பகவான் சொன்ன நேரத்தில் 1008 சொரூபத்தில் 8 சொரூபமாக மாறி 8 முட்டைக்குள் புகுந்த போது அம்மன்மார்கள் வந்து பிறவி செய்ய போகிறார்கள். ஆமா எப்படியா அம்மாக்குமார் எப்படி ஆமா அம்மாக்குமார் பிறந்தா என்ன செய்யணும்? தாய்மார்கள்லாம் எல்லாரும் கொலவு போடணும். எல்லா தாய்மார்களும் கொலவு போடுங்கம்மா. எப்படி பிறக்கிறார்கள்? ஒன்று அவதே முட்டையிலே